Good evening children. 5 mark revision பார்க்கலாம் இப்போ. இது வந்து பனிக்கூழ் சம் ஐஸ்கிரீம் ஒரு சிலிண்ட்ரிக்கல் பவுலில் இருக்குது சரியா. உள்ளே வெளியில் கிண்ணத்தில் ஐஸ்கிரீம் வச்சுருக்கோம். இதை நம்ம வந்து கோன் ஐஸ்கிரீம் சாப்பிட்றோம் இல்லையா, அந்த மாதிரி கோன் எத்தனை பேருக்கு கொடுக்கலாம், இந்த பவுலில் இருக்கிறது நம்ம எத்தனை பேருக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறத கணக்கு. அப்போ இந்த கோனில் என்ன ஆகும்னு சொன்னால், இந்த கோன் ஃபில் பண்ணி மேலே ஒரு கரண்டியில் ஐஸ்கிரீம் போட்டு தருவாங்களா. இப்போ இது வந்து ஒரு அரைக்கோளம், இது வந்து ஒரு கூம்பு. ஸோ இது ரெண்டையும் நம்ம கூட்டிக்கணும், ரெண்டுடைய கனவை கூட்டிக்கணும். ஃபஸ்ட்டு இந்த உருளை எவ்வளோ இருக்குது, இதில் எவ்வளோ கொள்ளளவு இருக்குதுன்னு பார்க்கலாம் ஐஸ்கிரீம். அதுக்கு வந்து V1 உருளையின் கனளவு. ஃபார்முலா என்ன, πr²h. இப்போ இதுக்கு ஆரம் 6, உயரம் 15. இப்போ π × 6 × 6 × 15 போட்டுக்கோங்க. இதை V1 வச்சுக்கோங்க. அடுத்தது இந்த கோன் இருக்கு இல்லையா, இந்த கோனில் 2 ஷேப் கம்பைண்டாக இருக்குதா, இது ரெண்டையும் ஆட் பண்ணி நம்ம V2 வச்சுக்கலாம். கூம்பின் கனளவு என்ன, 1/3 πr²h. கூம்புங்கிறது என்ன, கோன். அடுத்து ஹெமிஸ்பியர் அரைக்கோளம், அதுக்கு கனளவு என்ன, 2/3 πr3. இதில் நம்ம தனித்தனியாக கனளவு கண்டுபிடிச்சி கூட்ட போகிறோம். இதுக்கு ரெண்டுமே இந்த மாதிரி இணைந்த உறுப்புகளுக்கு ஆரங்கள் சமமாக இருக்கும். அதனால் ரெண்டுக்குமே ஆரம் 6 தான். கோனுக்கு வந்து ஹைட்டு 9. ஸோ 1/3 × 5 × 3 × 3 × ஹெச்சுக்கு 9 போட்டுக்கிறோம். இதில் ஒரு 3 கட் பண்ணிடலாம். 9 3 27, 27 π. அடுத்தது 2/3 × π × 6 எவ்வளவு, 3 × 3 × 3. ஒரு 3 கேன்சல் பண்ணிடுவோம். 3 3 9, 9 2 18 சரியா. இப்போ இது ரெண்டையும் பை பொதுவாக இருக்குது, இந்த முன்னாடி இருக்க நம்பர் மட்டும் கூட்டிக்கோங்க. 27 கூட 18 கூட்டினது 45 π. இப்போ எத்தனை ஐஸ்கிரீம் நம்ம கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. எத்தனை கோனில் விற்கலாம், எத்தனை பேருக்கு கொடுக்கலாங்க. ஃபார்முலா தேவையான பனிக்கூழ்கள், தேவையான ஐஸ்கிரீம் கூம்புகளின் எண்ணிக்கை V2/V1 சரியா. அப்போ ஆல்ரெடி கண்டுபிடிச்ச அந்த முதல் கனவை மேலே எழுதிக்கோ, கீழே 45 பை போட்டுக்கோங்க. பை கேன்சல் ஆகிடுதான். அடுத்தது 15 45 3 15 45. அடுத்தது இந்த 6ஐயும் 3ஐயும் அடிக்கிறோம் 2 தடவை, 6 2 12. ஸோ 12 பேருக்கு இந்த பவுலில் இருக்க ஐஸ்கிரீமை நம்ம இந்த கோனில் மாற்றி கொடுக்கலாம். ஈஸியாக இருக்குது, செய்து பாருங்கள். விஷ் யூ ஆல் சக்ஸஸ்.